பட் சூப்பர். ஐ திங்க் முக்கியமான ஒரு கிரியேட்டரை இந்த டைம்ல ஸ்டேஜுக்கு நம்ம கூப்பிட்டே ஆகணும். தி டைரக்டர் தனா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அதாவது இந்த லான்ச்சுக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தமே இல்லாம ஃபுல் ஃபங்க்ஷன் ஃபுல்லாவே வெளியில இருந்தாரு. சூப்பர் தனா சார். மைக் இருக்கா? ஓகே சூப்பர். ஸோ தனா சார் என்னன்னா பாத்தீங்களா, எங்க சில விஷயம் நடந்தது பாத்தீங்களா? எப்படி சார் நான் நல்லா நடிச்சேனா? லவ் எனக்கு ஒரு எனக்கு உங்களுக்கு கெமிஸ்ட்ரி எப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் அப்படி நீங்க அதான் அதான் பண்ணோம். லவ் வேற கெமிஸ்ட்ரி வேற தெரியல, நான் அப்புறம் கத்துக்கிறேன் தனியா. ஓகே. இல்ல ஜிவிஎம் சார் பண்ணிருக்காரு, எப்படி நல்லா இல்லாம இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர். பட் ஐ திங்க் ஒரு 3 directors அப்படின்றத தாண்டி ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் காட் their own craft. ஒரு விஷயமும் நம்ம பண்ற ஒரு விஷயம். அண்ட் how was it உங்களுக்கு இவங்களை வச்சு ஒரு படம் பண்ணி as a director ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உங்க மைண்ட்குள்ள ஓடிட்டே இருக்கும்ல. how was it this experience? இல்ல அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா ஒரு பக்கம் விஜய் ஆண்டனி சார் இருக்காரு, ஒரு பக்கம் ஜிவிஎம் சார் இருக்காரு, நல்லா புது பையன். ஸோ பயந்து தான் பண்ணேன். ஆனால் பட் அவங்க கொடுத்த ஒரு கோஆப்ரேஷன் இருக்குல்ல, ஸோ ஒரு நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் கூட இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி எனக்கு எப்பயுமே இருந்தது. ஸோ அதனால் நான் எடுத்துக்கிட்ட கதையை அதை கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சூப்பர். அண்ட் சார் உங்களுக்கு ஒரு கேள்வி, பிகாஸ் யூ ஒர்க்ட் வித் தனா நவ். ஸோ as a director, what would you like to tell Dana? இல்லை நத்திங் அட் ஆல். பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, அது ஒரு ஆக்டருக்கு ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு கன்விக்ஷனோட ஒரு விஷயம் பண்ண வைக்கிறது, அது எல்லாமே யூனோ ஹீ ப்ரொவைடட். அண்ட் எனக்கு அது ஒரு பயமாகவே இருந்துச்சு. வேறு ஒரு செட்டுக்கு போகும்போது நம்ம எதுவும் சொல்லவும் மாட்டோம், அது நம்ம நினைக்கிற மாதிரி வந்துருமா, அன்னைக்கு நாள் ஈஸியாக கடந்துருமா அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். பட் ஹீ அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் ஃபில்ம். ஆக்சுவலி இந்த ட்ரெய்லர் டசன்ட் டூ ஜஸ்டிஸ் டு த ஃபில்ம். இந்த கதைக்கு பின்னாடி ஒரு ஊரே இருக்குது அப்படின்னு நான் தைரியமாக இங்கே சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கேல் உள்ள ஒரு படம் அது. when he narrated to me itself, I got that feel, and then I was waiting to see how he'll pull it off towards the climax and everything, and he did it so very easily, and in the middle of so many constraints. Sirku ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது விஜய் ஆண்டனிக்கு in the middle of the shoot, and to come back from that in a month's time and pick up shootலாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இன்ஃபேக்ட் அவர் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது we shot for 2 days. And he was saying ஒரு 6 to 8 months போய்டும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் with all that pain and everything, he came back in, and everything fell in place. I think this film is meant to be, and I guess Dana stayed outside because he wants his film to speak and not so much himself, I think so. Yeah. Superb. So thank you sir, thank you so much. நாங்க தேங்க்ஸ் கிவிங்ல முடிச்சிரோம். அப்படியே இருந்து இல்ல நீங்க இருக்கணும் சார். ஆக்சுவலா ஜிவிஎம் சார் இருக்கணும். சார் கடைசி வரைக்கும் இங்க. ஆமா சார். Actually அவங்க very sweetly எனக்காக அந்த டேட்டை ஷிஃப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. I'd like to thank the producer for that. நான் கொச்சின்ல கொஞ்சம் ஸ்டக்காக இருந்தேன், பட் சாட்டர்டே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொன்னப்போ immediately changed it, and I'm so thank you so much. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி சார். ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் ஆக்டர்ஸாக பேர் வாங்கிட்டு போயிடுவோம், டேரக்டர்ஸாக பேர் கிடைக்கும், பணம் போட்டு அதை ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணி ஒரு படம் தயாரிக்கிறதுன்றது முன்னாடி சொல்லுவாங்களே, வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கூட ரொம்ப டஃப். படம் எடுத்துப்பார் அப்படின்றது சாருக்கு தெரியும். ப்ரொடியூசர்னால் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அது இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ஒரு சொன்ன டேட்டில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. 7 படமாக தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. நிறைய படம் ஃப்யூச்சரில் பண்ணோம் சார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எந்த குவாலிட்டிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு பெரிய படமாக இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துருக்கிறீங்க. தேங்க்யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் தனா ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச் சார்.